நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராடில் மில்லிங். அதாவது ஒரு மில்லிங் மிஷின்ல ஒரே டைமென்ஷன் உள்ள கட்டரை யூஸ் பண்ணி 2 கட்டர் ஒரே டயமீட்டர் இருக்கும், ஒரே திக்னஸா இருக்கும். அந்த கட்டரை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் பண்ண போறோம். ஆக்சுவலா ஒரு ஆப்ரேஷன்ல 2 கட்டர். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெக்ஸாகன் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஹெக்ஸாகன்ல ஒரு 6 பக்கம் அடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரு கட்டர் யூஸ் பண்ணுவோம். ஆனா அந்த ஸ்ட்ராடில் மில்லிங்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2 கட்டர் நம்ம அந்த ஃபிளாட் டு ஃபிளாட் என்ன சைஸ் தேவையோ அந்த ஃபிளாட் டு ஃபிளாட்டுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு கட்டருடைய டிஸ்டன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறோம். மெயின்டைன் அடுத்து ரொட்டேட் பண்ணும்போது அது 6 பக்கமா நமக்கு 3 சுத்தா போதும். 2 சைடும் பட்டம் எடுக்கிறனால நமக்கு 6 பக்கம் கிடைச்சிரும். அந்த 2க்கு உள்ள அகலம் என்ன அகலமோ அந்த அகலம் நம்ம எடுக்கக்கூடிய கட்டர்ல அந்த புஷ் சைஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். ஒரு கட்டருக்கும் இன்னொரு கட்டருக்குள்ள இடையோட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கும். இது வந்து ஸ்ட்ராடில் மில்லிங். இப்போ இன்னைக்கு வந்து அதை லைவ் வீடியோ காட்டுறேன். காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்கிரீனை வந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு அதே ஸ்ட்ராடில் மில்லிங்கை யூஸ் பண்ணி ஒரு கீழே எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம மிஷின்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த மிஷின்ல வந்து டேபிள் இருக்கும். அந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஸ்லாட் கொடுத்துருவாங்க பாத்தீங்களா. பாருங்க இந்த மாதிரி ஸ்லாட் இருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி ஈவனா இருக்கக்கூடிய ஸ்லாட்டை இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து 2 ஈக்குவலான கட்டரை போட்டு அதுல கீழே எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த கீழே தான் பார்க்க போறோம். அது ஹரிசாண்டல் மில்லிங் மிஷின்ல நம்ம எடுத்துட்டு இருக்கோம். பாருங்க பாருங்க அந்த புத்தகத்தை எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஒரே ஜாப்ல நமக்கு 2 கீவை எடுத்திருக்கோம். இந்த 2 கீவையும் ஃபுல் லென்த்துக்கு நமக்கு தேவையான என்ன பண்றோம் அப்படின்னா வந்து டேபிள்ல நம்ம செட் பண்ணிட்டு இந்த அகலம் எவ்வளவு தேவையோ இது ஒரு கட்டருடைய எண்டு, இது ஒரு கட்டருடைய எண்டு. ஓகேங்களா. அந்த கட்டர் நடுப்புறக்கூடிய புஷ் இருக்கு பாத்தீங்களா, அந்த புஷ் இந்த அகல அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா. சோ அந்த புஷ் ரெடி செட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து கட்டர் கொடுத்தா அப்படின்னா டெப்த் ஆஃப் கட் இதுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா 8 mm டெப்த் நமக்கு தேவை. சோ 8 mm டெப்த் நம்ம கொடுத்துறோம். கொடுத்துட்டு ஒரே ஈக்குவல் டயாமீட்டர் அப்படின்னால ஈக்குவலாவே நமக்கு வந்து என்ன நடக்குன்னா 2 சைடும் ஆபரேஷன் கண்டினியூ நடந்துட்டு இருக்கும். பாருங்க கட்டர் ரொட்டேட் ஆகக்கூடிய திசைக்கு ஆப்போசிட்ல தான் டேபிள் ஆனது மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அப் மில்லிங் ப்ராசஸ் தான். இந்த சைடு பாத்தீங்கன்னா மெஷின் எடுக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகேங்களா. சோ ஒரே டெப்த் ஆஃப் கட் தான் கொடுத்துருக்கோம். 8 mm அப்படிங்கிறது ஒரே டெப்த் ஆஃப் கட் தான். இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா வந்து ஒரு தேவையான அகலத்துக்கு தேவையான அளவுக்கு நமக்கு 2 கட்டா ஒரே கட்டரை போட்டு ஒரு கீழே எடுத்து மறுபடியும் அடுத்து கொஞ்சம் நவுத்தி அடுத்த கீழே போட்டு எடுக்கணும்னு வச்சுக்கலாம். அது டைம் அதிகமாகும். இந்த ஸ்ட்ராடில் மில்லிங்னால நமக்கு ஒரே அளவுல ஒரு 2 கீழே வந்து ஒரே நேரத்தை முடியுது. ஓகேங்களா. அதே போல நமக்கு ஸ்ட்ராடில் மில்லிங்கும் கேங் மில்லிங்கும் டிஃபரெண்ட் தெரியணும். கேங் மில்லிங்கா இருந்தா அதுவும் ஒன்றுக்கு மேற்பட்ட கட்டரை யூஸ் பண்ணி பண்ணக்கூடியதான் கேங் மில்லிங்கிறது. ஆனா அதுல ஒரு கட்டருக்கு இன்னொரு கட்டருக்குள்ள டயாமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து வித்தியாசமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் வேற ஆபரேஷனா இருக்கும். நம்ம ஒரே ஆபரேஷனை பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ராடில் மில்லிங் அப்படிம்பாங்க. ஒரே அளவு உள்ள கட்டரை யூஸ் பண்ணி 2 கட்டரை யூஸ் பண்ணி ஒரு ஜாபுக்கு ஒரே ஆபரேஷன் மெஷரிங் ப்ராசஸ். ஒரே ஆபரேஷன் இதுல பாத்தீங்கன்னா 2 சைடுமே ஒரே கீவே தான் இருக்கும். ஓகேங்களா. இல்ல டீ ஸ்லாட் எடுக்கணும் அப்படின்னா 2 சைடுமே வந்து டீ ஸ்லாட் எடுக்கணும் அப்படின்னா அது ஒரே ஆபரேஷனா இருக்கும். ஒரே டெப்த் ஆஃப் கட், ஒரே டயாமீட்டர், ஒரே அகலம். இந்த அளவுக்கு செய்யறதுதான் வந்து ஸ்ட்ராடில் மில்லிங் அப்படிம்பாங்க.
இதே வேற வேற டயாமீட்டர் வேற வேற ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கேங் மில்லிங். ஓகே, இப்ப அடுத்த ஜாப் மாற்றம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இது முடிச்சுட்டு அடுத்த ஜாப் காட்டுறக்காண்டியும் நம்ம இந்த ஸ்டேடில் மில்லோட ஃபுல் எக்ஸ்பிளைன் பார்ப்போம், ஒரு வீடியோவும் பார்ப்போம். பாருங்க, இது ஏற்கனவே முடிக்கப்பட்ட ஒரு ஜாப். தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் பண்ணக்கூடியதான் வந்து ஸ்டாட்டிக் மில்லிங் பண்றோமா. இது எப்படி இதுக்காக எப்படி கட்டரை நம்ம மாற்றோம் என்னங்கிறத நம்ம இப்போ பவர் பாயிண்ட் மூலமா பார்ப்போம். மேடம் வீடியோ கிளியரா இருக்குங்களா? ஆடியோ கரெக்டா இருக்குங்களா மேடம்? கிளியரா இருக்கு சார். ஓகே, ஸ்கிரீன் ஷேர் ஸ்கிரீன் ஆக மாட்டேங்குது. வீடியோ எப்படி ஆஃப் பண்றது? Use that. மேடம் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஸ்கிரீன் ஷேர் ஆஃப் ஆயிடுச்சு. வீடியோ ஆஃப் ஆயிடுச்சு சார். வரதராஜன் சார். மேடம் ஸ்கிரீன் ஆஃப் ஆயிடுச்சுங்களா? சார் கேக்குதுங்களா? மேடம் வரும் சார், வந்துடும். ஹலோ மேடம் கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஸ்கிரீன் சார். தெரியுதுங்க மேடம். தெரியுதுங்க சார். ஓகே, தேங்க்யூ. ஒரு மிஷின்ல வந்து மிஷின்ல ஆபரேட் பண்ணுறோம் சார். ஓகே மேடம், ஓகே. இப்போ ஒரு மிஷின்ல ஆபரேட் நடந்துட்டு இருக்கு. அது என்னங்கற பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாடில் மில்லிங். ஓகேங்களா? இப்போ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ பொதுவா நம்ம வந்து மில்லிங் மிஷின்ல என்னென்ன ப்ராசஸ் ஆபரேஷன் இருக்கு அப்படிங்கறத ஜஸ்ட் பாத்துக்கோம். ஃபர்ஸ்ட் பிளேன் மில்லிங்கிற ஒரு ப்ராசஸ், அதாவது கட்டரை போட்டு டைரக்டா பிளேனா ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒரு ஸ்கொயரா வந்து பிளேனா ஸ்கொயர் பண்றோம் அப்படின்னா அது பிளேன் மில்லிங். ஓகேங்களா? ஃபேஸ் மில்லிங்கிறது ஹரிசாண்டல் மிஷின்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆர்பர் சப்போர்ட் இல்லாம ஸ்டட் ஆர்பர் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரக்டாவே வந்து கட்டரை ஃபிட் பண்ணி அது மூலமா சைடு, அதாவது ஜாபுடைய ஃபேஸ் வந்து சைடு ஃபேஸ்ல பண்ணக்கூடியதான் வந்து ஃபேஸ் மில்லிங் சொல்றோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சைடு மில்லிங்கிறது சைடன் ஃபேஸ் கட்டரை யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடியது. இதுதான் வந்து ஸ்டாடில் மில்லிங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை பாருங்க, இந்த ஆபரேஷன் தான் ஸ்டாடில் மில்லிங் ஆபரேஷன். இது பாத்தீங்கன்னா கேங் மில்லிங். கேங் மில்லிங்ல பாருங்க, இது ஒரு கட்டர் இருக்கு, இது ஒரு கட்டர் இருக்கு, இது ஒரு கட்டர் இருக்கு. ஸ்டாடில்ல இதுவும் ஒரே ஈவன் டயாமீட்டர் ஈவன் திக்னஸா இருக்கும். பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இடையில பாத்தீங்கன்னா வந்து வேற ஒரு டயாமீட்டர்ல இந்த இடத்துல ஒரு ஸ்லாட் நடந்துட்டு இருக்கு. ஆபரேஷன் பாருங்க, வேற ஆபரேஷன் நடக்கும்போது இது என்ன நடக்குது அப்படின்னா இது கேங் மில்லிங்கா மாறிடுது. அடுத்து பாத்தீங்கன்னா இது ஆங்குலர் மில்லிங், கான்கேவ், கான்வெக்ஸ் இதெல்லாம் வந்து ஃபார்ம் மில்லிங் ப்ராசஸ்ல வந்துடும். ஓகேங்களா? அடுத்து டி ஸ்லாட், பாத்தீங்கன்னா டி ஸ்லாட் மில்லிங் வருது. ஓகேங்களா? இது ப்ரொஃபைல் மில்லிங். ப்ரொஃபைல் மில்லிங் வந்து கான்கேவ், கான்வெக்ஸ் ப்ரொஃபைல் மில்லிங்கா சொல்லலாம். ஓகேங்களா? ரைட். இது பாத்தீங்கன்னா வந்து கியர் கட்டிங். இதுக்கு வந்து மாடுலர் கட்டர் யூஸ் பண்ணுவோம்.
ரைட்டுங்களா? இப்போ அடுத்த பாருங்க, ஸ்ட்ராடல் மில்லிங்கிறது இந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே அளவுல கட்டர், ஒரே ஜாப் தான் யூஸ் பண்ணுவோம், ஒரே ஆப்ரேஷன் நடக்கும். மெயின் வந்து ஒரு ஜாபுக்கு ஒரே ஆப்ரேஷன் தான். இந்த சைடு ஒரு ஸ்லாட் எடுக்குதுன்னா அதே ஸ்லாட் இந்த சைடு எடுக்கும். இந்த அளவு என்ன அளவோ அதே அளவு தான் இந்த அளவு இருக்கும். ஸோ ஈவனா பிரிச்சு பண்ணக்கூடியதான் வந்துட்டு ஸ்ட்ராடல் மில்லிங். இதுல கேங் மில்லிங் பாத்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டு சைடும் அதே மாதிரி ஸ்லாட் நடந்தாலும் நடுப்புற பாத்தீங்கன்னா வந்து ஃபேசிங் நடந்து பாருங்க. நடுப்புற பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜாபுடைய ஃபேசிங் ஆப்ரேஷன் நடக்குது. ஸோ இந்த இடத்துல ரெண்டு ஆப்ரேஷன், இந்த இடத்துல ஒரு ஆப்ரேஷன் எக்ஸ்ட்ரா நடக்கிறதுனால இதை வந்து கேங் மில்லிங் அப்படிங்கிறோம். ஸோ ஸ்ட்ராடல் மில்லிங்கும் கேங் மில்லிங்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து அதே ஸ்ட்ராடல் மில்லிங்ல வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். இது டீ ஸ்லாட் எடுக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன். இதுதான் வந்து நம்ம இப்போ வீடியோவா பார்க்க போறோம். சரிங்களா? பாருங்க, எய்ம் மேக்கிங் கீவேஸ் இல்லைன்னா டீ ஸ்லாட். கீவேஸ் தான் இப்போ நம்ம காமிச்ச லைவ் வீடியோ. அடுத்து டீ ஸ்லாட் நம்ம பார்க்க போற ஒரு டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ. ஓகேவா? இதுல பண்றோம் அப்படின்னா ஸ்ட்ராடல் மில்லிங் ப்ராசஸ் மூலமா நம்ம பண்றோம். அது எதுக்கு யூஸ் பண்றோம்? ஹரிசாண்டல் மில்லிங் மிஷின் தான் யூஸ் பண்ணி பண்றோம். சரிங்களா? நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜாம் காமிச்சல அந்த ஜாபுடைய நீளம் அகலம் கொடுத்துருக்கேன். பாருங்க, டூல்ஸ் ரெக்கேட் ஹரிசாண்டல் மில்லிங் மிஷின் தான். மிஷின் ஹேண்டில், மிஷின் வைஸ் இல்லைன்னா இது எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ற மாதிரி இருந்தா இண்டஸ்கேட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வைஸ் ஹேண்டில், அடுத்து பேரலர் பிளாக் ஜாப் ஃபிட் பண்றதுக்காக. அடுத்து பாத்தீங்கன்னா சைட் அண்ட் ஃபேஸ் மில்லிங் கட்டர், 2 நம்பர் சேம் சைஸ், ஒரே சைஸ்ல சைட் அண்ட் ஃபேஸ் கட்டர் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து டபுள் ஹேண்டர் ஸ்பேனர் வந்து ஜாப் கழட்டி மாற்றுறதுக்காக இருக்கக்கூடியது. அதே கட்டரையும் கழட்டி மாற்றுறதுக்காக சைட் அண்ட் டபுள் ஹேண்டர் ஸ்பேனர் யூஸ் பண்றோம். அடுத்து பாருங்க மார்க்கிங் டூல், நம்ம தேவையானதை மார்க் பண்ணிக்கணும்ல, அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மார்க்கிங் டூல்ஸ். இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் நம்ம சொல்லியிருப்போம். இது மெஷரிங் டூல்ஸ். ஒரு இது கரெக்டாக இருக்கான்னு அளவுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெஷரிங் டூல்ஸ். சேஃப்டி டூல்ஸுங்கிறது நம்ம கண்ணு பாதுகாப்பு கண்ணாடி, காலை பாதுகாப்பு சேஃப்டி ஷூ, அடுத்து தலையை பாதுகாப்பு ஹெல்மெட். ப்ரொசீஜர் பாருங்க, கொடுக்கப்பட்ட பணிப்பொருள் இருந்து தேவையான அளவுக்கு ஃபர்ஸ்ட் மிஷின் செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சாக் போடுற தேடி நமக்கு என்ன டிசைன் தேவையோ அந்த வடிவத்தை வந்து என்ன பண்ணிக்கணும்னா மார்க் பண்ணி பஞ்ச் செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சைட் அண்ட் ஃபேஸ் மில்லிங் கட்டர் ரெண்டு ஒரே அளவுல சைட் அண்ட் ஃபேஸ் மில்லிங் ரெண்டு எடுத்துக்கணும். அதை நமக்கு தேவையான இடைவெளி, அதுதான் எந்த அகலத்தை நம்ம எடுக்கிறோமோ அந்த அகலத்துக்கு நடுப்புற நம்ம வந்து ஒரு புஷ்ஷை செட் பண்ணிக்கணும். சரிங்களா? செட் பண்ணிட்டு ஜாபை செட் பண்ணிட்டு தேவையான டெத்தாவுக்கு நடத்தோம் அப்படின்னா நம்ம தேவையான டீ ஸ்லாட்டோ இல்லை கீவேயோ நம்ம கிடைக்கும். ஓகேங்களா? சேஃப்டியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மிஷினை சுற்றிலும் தேவையான, அதாவது எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் இருக்கணும். அதே போல மிஷின் ஆப்ரேஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து நல்லா மிஷின் துடைச்சிட்டு ஆயில் துடைக்கணும். இதை இன்னொரு கவனிக்க வேண்டிய என்னன்னா, 2 கட்டரை யூஸ் பண்றதுனால கட்டரை மாட்டும் போது 2 கட்டருடைய எட்ஜஸும், அதாவது கட்டிங் எட்ஜஸும் ஒரே திசையில இருக்கணும். புரியுங்களா? ஒரு கட்டருடைய கட்டிங் டீத் வந்து அதோட லேண்ட் கட்டிங் டீத் மார்ஜின் வந்து ஆப்போசிட்டாகவும், இன்னொரு ஆப்போசிட் இருக்கக்கூடாது. ரெண்டும் ஒரே திசையில ஒரே வெட்டு எடுக்கிறது கட்டு எடுக்கிற மாதிரி ஒரே இதுல நம்ம கட்டரை செட் பண்ணிக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ரைட். Well, probably 60 minutes. I'll probably spend 60 minutes getting this ready. You won't see all of that, but I'll go through the basic steps of what I need to do to set up this horizontal mill for straddle. ஒரு நிமிஷம். Well, probably 60 minutes. I'll probably spend 60 minutes getting this ready. You won't see all of that, but I'll go through the basic steps of what I need to do to set up this horizontal mill for straddle milling. So let's get started. Another project that I need to do, and this is the first project where I'm using the Kurt Angelock vise that came from my buddy Wayne down in Fort Worth. But there are no keys on this vise, so I had to set that up. So I need to make keys, but that's not the subject of this video. So what I did is I already set up the Kurt vise here, so it's perfectly parallel. The jaws are perfectly parallel or perpendicular, maybe I should say, to the spindle. And I did that using the Noga magnetic base here, along with a dial indicator and a parallel, and I ran it back and forth. So in order to do that, what I do is
I tighten or snug up one of the T-bolts here, the other one kind of loose. I run it across, determine how much I need to tap it in one direction or another, and then I tighten the other one and run it back and forth a few times to make sure that I'm truly within about 1,000. So I'm within 1,000, that's plenty close, so that vise is ready to use. In order to straddle mill, I need 2 cutters, and the diameter isn't too critical. It just really doesn't matter as long as they're not small. So these two are, what, 3-inch diameter, and they're brand new, 5/16 thick, 1-inch bore, and they're still in the protective wax. So what needs to be done is these need to be mounted on the arbor together like that, and they need to be spaced perfectly to give me this 7/16 width right here, 7/16. So that's what I'm going to use. As you recall, when Chuck brought that closing mill to me from Detroit, he brought quite an ample supply of cutters, even more so than what you see here. The larger ones were already set aside. So I dug through these and found those 2 3-inch cutters that, well, was quite fortuitous, was it not? That they are brand new and really just the size that I need. Again, what I need now is an arbor spacer to space the 2 cutters apart that is more or less 4/33, which comes to fractionally, what, 7/16. So I did dig through this, and these came from Chuck. These are all the arbor spacers plus what is already on the arbor. There's one arbor that came with this, and it's 1-inch diameter. But digging through these, I came up with this 7/16 thick spacer, and these are very accurately made. They're ground, and they have a keyway in them. Also, in that selection of stuff is, and I don't know if I'll need these now, but the purpose of all of these arbor spacers here, and some are brand new, made by Destaco. I showed these in another video. Probably more that I need to show you, but here are all kinds of those, and notice that some are literally shims so that you can get the spacing that you need. So I'm very thankful to have this selection of these if I need them, but I think for this project I will be getting by just fine with the 7/16 spacer. And what I'll do now is to take the wax coating off of these and determine that they truly are new and just haven't been resharpened or need resharpening. But I think they're brand new. Wow, was that a struggle? Usually that peels off just like a tangerine skin, but that was like peeling an apple with somebody that doesn't have any fingernails. That was tough. That took a lot of time. So I didn't show any of that. I think that it peels off much faster if it's fresh. So let's get these mounted on the arbor now. So I've already got one on, and that key there is long enough to straddle both of them. Now I cannot emphasize strongly enough how necessary it is to clean these arbor spacers, that there be no chips, just nothing in between them, because if there is, as you tighten this up, it does cause a bend in the arbor. So this is the 7/16 thick spacer. Make sure that's good and clean. And then the final one, and by the way, these are brand new. They're just beautiful little cutters. These are called side cutters because they cut on the periphery and the side, but I think just straight cutters that didn't cut on the side would probably suffice for this particular job. But they do need to be the same diameter exactly, and they are because they're brand new. You know what? I didn't measure them. I am taking a bit of an assumption there. And then other spacers. This could be done while the arbor is on the machine, as required, and still plenty of room for the nut. The nut. So, arbor la
Let's go over to the mill. The arbor support is in place. Both of these clamps are tight and securely, as is this one. I have oiled this bearing thoroughly. Now I'm going to tighten the nut. Make sure you don't try to tighten that arbor nut unless it's fully supported. You can do damage. So I'll tap that. That's all ready to go. The milling machine is set for a rather slow speed, that is 100 RPM more or less, and that's what the black book calls for in a 4-inch cutter for steel, and that's cutting at about 100 feet per minute or so. This is the center hole in the end of the arbor, and I'm just verifying the speed. You can see I'm right about 100. It actually calls for 115 RPM. But the actual dial back here on the speed control, I would consider only semi-accurate. That's why I was double checking it here. Because remember, this machine is new to me as well. I interrupt this video for a point of clarification. Again, what I'm doing here is straddle milling. Sometimes an operation is performed that is called gang milling. Well, what is the difference? Gang milling is when 3 or more, it could be 5, 10, any number of different cutters are ganged together to perform an operation on a particular part, various diameters, different grooves and things like that, all done in one pass. So that would be gang milling as opposed to just straddle milling. In reviewing the video here, I think I left out something, and that is I didn't talk about tightening the arbor. So the arbor is thoroughly tightened with the drawbar, which is on the back side here, and everything is secure. Now, sometimes we might need that arbor support that goes on here that was shown on the other videos. I don't believe this is a very heavy-duty operation that requires it. When I tightened the arbor, back to that real quickly, I did have it in back gears. By the way, this is back gears. To achieve a slow speed like around 100 RPM, we need back gears. And according to the pointer here, this machine is running at about 113 RPM here, so it isn't very far off. This dial isn't very far off from the true reading, which I checked with the Stewart Warner tachometer. I interrupt this video again for another irrelevancy. You may have heard the mail truck come. It's quite noisy, and that was just 7 minutes ago, and then it was a package from Randy Richard in the shop. Thank you, Randy, very much, and it's one of his 3D printed spill-proof oil cans, and he sent me a brush along with it. And there's Randy. Be sure and watch his channel. He's always got some good videos, and he's a great guy, and he was here for my meet and greet. And I just filled this with maple syrup, butter pecan, which happens to be a very, very good cutting oil, so I'll be using that here presently. The way the cutters are installed, the spindle must run in the clockwise direction, which is actually reverse. And again, it doesn't matter how you install the cutters as long as you turn the spindle in the correct direction. So you're not running the cutters backwards. I guess I said that already. All right, I'm finally ready to cut, and you can see this setup takes a long time. The workpiece is a little bit over 1 inch long, and it is 700 thousandths wide. That's kind of an odd dimension, but the width here is 7/16, as I said, and the depth of this is 1/8 of an inch, which leaves 250 here, but in other words, the depth here is 1/8 of an inch. Okay, the material that I had on hand is just a little bit wider, because in fact this is 3/4, but that's going to fit just fine in that T-slot. So rather than mill this down to equal this, I'm going to use this, and I will center this
cut within this piece, as will the hole be drilled and tapped. So I laid this out. Now, you don't have to lay it out. That could be done just with dial indicators and positioning it and finding the edge and all that. Also, the depth is an 1/8 inch. I've got that marked. So let me go ahead and install this on a 1-inch parallel, and this is long enough, so it's 4 inches, so that I can get 3 pieces out of there. So I'll go ahead and put that in the vise on a 1-inch parallel and tighten it down real well. As I said, we could locate this very accurately by touching off and then moving it either with the dial or a dial indicator so that we would get this exactly centered. It isn't that critical. I'm going by layout lines. Now, I did lay these out in the shop with a height gauge, and so it's laid out very accurately. So I've already off camera here centered it from right to left, which is really in the y-axis, and locked the table. So, and I'm going to feed in this direction toward me, toward the camera, and the feed is set at 850 thousandths per minute. Again, we're about 100 RPM here approximately for those 3-inch cutters. And I've already touched off, you can't see that, but I've touched off, because in fact, I'm not going to lie to you here, I did run a sample piece there. So that's why the setup is already done here. What I did on this one is to touch off, and then I raised the knee crank 125 thousandths. That gave me the depth. So in other words, I'm fully positioned here on the depth and crosswise, and I'm ready to cut, and I know that that feed is a good feed rate, and I'll run all the way across it in one pass. So this will only be requiring one pass. It could be done in several passes if you're unsure of yourself. I consider this machine a little bit more dangerous than a vertical mill, so make sure there aren't any rags or anything around that could get caught on the cutter, loose clothing or anything of that nature. Wear a face shield or safety glasses. Always work safely. Use a chip brush to remove chips. Use a brush or a squirt oil can to apply the oil. Don't get anything in there because it would just take your finger or your hand right off. It just could be a terribly dangerous thing. Take a trial cut if you're unsure of yourself. And now we are ready to go, but take those safety considerations. Turn down the spindle, and I slowly advance the work into the cutter so I can hear it or see a few chips. Put a little oil on and engage the feed. So, நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பார்த்த லைவ் வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கீழே எடுக்கிறது பார்த்தோம். ஷட்டில் கீ வந்து கீழே எடுக்கிறது பார்த்தோம். இதில் பாத்தீங்க அப்படின்னா வந்து சீசார் நட்டை வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க ஷட்டில் கீழே அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பார்த்தோம். சரிங்களா?
இப்போ நம்ம பாருங்க இப்போ நம்ம லைவ் வீடியோ I don't know whether you heard me, but that was conventional milling, not climb milling. இப்போ இந்த லைவ் வீடியோ தான் நம்ம அப்படி ஜாப் செட் பண்றதுக்கு பாருங்க அந்த மெத்தட் And at that feed rate of 0.850, that took about 5 minutes to make that cut. Well, probably 60 minutes. I'll probably. Sir, sharing off ஆயிடுச்சு sir. எஸ் இந்த ஒரு நிமிஷம் நான் கேமரா ஆன் பண்றதா வச்சிருக்கேன் மேடம். பாருங்க இப்போ நம்ம வந்து லைவா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த கீவே ஓகேங்களா கீவே செட்டிங்காக நம்ம ஜாப் எப்படி ஹோல்டு பண்றதுங்கிறத நம்ம பாக்குறோம் ஓகேங்களா பாருங்க ஸ்டேடியம் கட்டர் வந்து செட் பண்ணிக்க பாருங்க இந்த அகலம் தான் வந்து நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஒர்க் பீஸோடைய காடி கூடான அகலம் ஓகேங்களா இதுல நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிளாம்ப் பாருங்க ஒரு கிளாம்ப் போட்டு தான் வந்து போடலாம் இந்த டீ ஸ்லாட் இதுல மிஷின்ல இருக்கிற டேபிள்ல இருக்கக்கூடிய டீ ஸ்லாட் மூலமா என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா வந்து ஜாபோட லென்த் அதிகமா இருக்கனால நம்ம இதை வந்து வயசுல ஹோல்டு பண்ண முடியாது ஸோ அதனால இது என்ன ஹோல்டு பண்ணிக்காங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்லாட்ல இருக்கக்கூடிய இந்த கிளாம்ப் மூலமா நம்ம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு டைட் பண்ணிருக்காங்க ஓகேயா பாருங்க ரெண்டு சைடு தான் சோ இந்த நடுப்புற இருக்கக்கூடிய இந்த கிளாம்ப்ல ஃபர்ஸ்ட் இந்த கிளாம்புக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ண போறோம் ஓகேங்களா பாருங்க லைவ் நமக்கு வந்து பார்த்தா தெரியும் நமக்கு ஒரு ஸ்டாடில் மீனிங்ல ஒரு கீவே எப்படி எடுக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி ஏற்கனவே ரன்னிங்ல இருந்து பார்த்தோம் இப்போ ஜாப்பை செட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியரா தெரியும் ஓகேங்களா மேடம் வீடியோ கட்டா இருக்கலாம் மேடம் ஹலோ மேடம் பாருங்க கட்டருடைய எட்ஜஸ் எப்படி இருக்கும் பாருங்க கிளாக் வைஸ் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா சோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்துட்டு இது ரொட்டேட் ஆகும்போது டேபிள் கட்டருக்கு ஆப்போசிட்ல நகர மாதிரி தான் நம்ம செட் பண்ணிருப்பாங்க கொடுக்கறது பாத்துக்கணும் சோ இது வந்து ப்ரொடக்ஷன் ஏரியா அப்படின்னால மார்க்கிங் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம மேனுவலா செட் பண்ணிக்கிறது தான் டச் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு தேவையானது 8 mm சொல்லியிருக்கேன் ஸோ 8 mm கட்டு கொடுத்துருவோம் இது ஃபுல் ரெவல்யூஷன் ஆனா ஒரு சுத்துக்கு 1.25 ஓகே
ரெண்டு பார்த்தா விடுவோம். ஓகே. பாமா வர வரைக்கும் அந்த வந்து மழை கூட்டாங்கிறது பாருங்க. ஆக்சுவலா வந்து இதனுடைய டெப்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 mm. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3.75 கொடுக்குறாங்க. அது ரெண்டு கேட்டா பிரிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு முழு சுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 1.25. ஒவ்வொரு மிஷினுக்கு மாறும். ஒரு சில மிஷின்ல வந்து 1.5 mm இருக்கும். ஓகேங்களா? பட் இந்த மிஷின்ல வந்து 1.25. அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு 3.75 ஃபர்ஸ்ட் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரவுண்டா 8 mm செகண்ட் கட்டர் கொடுத்துட்டு ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் லென்த்துக்கும் டிராவல் கொடுப்பாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இருக்கும் போது ஃபர்ஸ்ட் கட் எடுக்கும் போது சைட் அண்ட் ஃபர்ஸ்ட் கட்டர் வந்து உள்ள ஃபுல்லு போகும்போது எட்ஜஸ் மடங்கு வாய்ப்பு இருக்கும். அதனால டெத் ஆஃப் கட் கொஞ்சமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போன அப்புறம் ஈவனா கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஏற்கனவே காமிச்சிருக்கேன். பட் இருந்தாலும் வந்துட்டு மறுபடியும் காட்டுற மாதிரிங்க. அது மூலமா செஞ்ச ஜாப் வந்து இருக்கும். ஓகேங்களா? இதோ ஒரு கட்டராவும் இதோ ஒரு கட்டராவும் போட்டு தனியாக எடுத்தோம்னா ஆபரேஷன் கூட வரும். அதுக்காக வந்து சார் ரெண்டும் ஒரே கட்டரை யூனா பண்ணுங்கிறதுக்காக தான் வந்து பண்றது. இந்த ஆபரேஷன் பேர் தான் வந்து ஸ்ட்ராடல் மில்லிங். மறுபடியும் நெக்ஸ்ட் பாஸ் கொடுக்குறாங்க. இது எதுவும் டவுட் யாருக்கு இருக்குங்களா? வாங்க. இந்த ஆப்ஷன் தான் நம்ம அங்க பார்த்துருந்தது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராடல் மில்லிங். ஸ்ட்ராடல் மில்லிங் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ராடல் மில்லிங்கிறது ஒரே அளவுள்ள கட்டர் ரெண்டு நம்பர் யூஸ் பண்ணி ஒரே ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. என்ன விஷயம்னா ஒரே ஆப்ரேஷன் அதான் வந்து முக்கிய இன்டர்னோட விஷயம் வந்து ஒரே ஆப்ரேஷன். ஓகேங்களா? இந்த சைடு வந்து பேசிக் பண்ணது அப்படின்னா ஒரே அளவு எடுத்துச்சு அப்படின்னா ஒரே டெத் ஆஃப் ஒரே அளவு எடுத்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராடல் மில்லிங். ஓகேங்களா? இதே அளவு வெவ்வேறு ஆப்ரேஷன் பண்ணிச்சு அப்படின்னா கேங் மில்லிங். ஓகேங்களா? ஸோ ஆப்ரேஷன் வந்து ஒரே ஆப்ரேஷன் இருக்கணும். இது கடலில் யூஸ் பண்ணி ஒரே ஆப்ரேஷன் பண்ணிச்சு அப்படின்னா அந்த பேர் என்னன்னா ஸ்ட்ராடல் மில்லிங். ஓகேங்களா? ரைட். சார் சந்தேகம் இருக்கா இருக்கும்?
ஓகே, தேங்க்யூ. இதுல வேற யாருக்கும் சந்தேகங்கள் எதுவும் இருக்குங்களா? மேடம் பிரசன்னா, மேடம் பிரசன்னா யாரும் கை இறங்கிட்டாப்ல. ஓகே மேடம், முடிஞ்சு மேடம்.